பிஸ்மில்லா. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நம் நெற்றியில் நம் தலையில் மூளை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு அறிவாற்றல் தரக்கூடியது மூளை தான். மூளையுடைய செயல்பாடு, மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அந்தளவுக்கு தான் ஒரு மனிதனுடைய அறிவாற்றல் இருக்கும். ஸோ மனிதனுடைய மூளை தலையில் இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நம் சமுதாய மக்களுக்கும் மூளை தலையில் தான் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் அது எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அது ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சாதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, தலைப்பா கட்டி தொழுங்க, இந்த இடத்த வச்சு ரொம்ப அழுத்தாதீங்க, அதனால் உங்களுடைய விசாலமான சிந்தனை தடைப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோ. மூளை தலையில் எந்த இடம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. மூளை இருக்குதுன்னு தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. ஒவ்வொருத்தங்க இங்கே இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க, ஒருத்தங்க தலைக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. மூளை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னெற்றியுடைய கீழ்ப்பகுதி வரைக்கும் இருக்கும். இது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். மூளை தெரியுதுங்களா? இது நெற்றி. இந்த இடம், இந்த கெசர் ஆட்டுறது இல்லையா, பேனா வச்சுக்கோ, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் நம்மளுடைய நெற்றி. இந்த இடத்துக்கு கீழே சின்ன ஒரு லேயர்மாக இருக்கும். ஒரு மண்டையோட இருக்கட்டும் அல்லது சதை துண்டு. முன்னாடி சதை கம்மியாக தான் இருக்கும், ஃப்ளெக்ஸ் மண்டையோடு தான் இருக்கும். ஸோ அந்த ஓடு அப்படிங்கிறது கெட்டியாக இருக்கும். அதற்கு உள்ளதாக இந்த முன்பகுதியிலே மூளை வந்துடும். மூளையுடைய அந்த ஜவ்வு இருக்கு இல்லையா, அது நம்முடைய நெற்றியுடைய முன்பகுதியிலே அப்படியே இது வரைக்கும் வருது பாருங்கள். எது வரைக்கும் வருது? நம்மளுடைய அந்த புருவ மத்தி வரைக்கும் வருது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது மூக்குக்கு மேலே இந்த இடம் கண், இந்த இடம் புருவ மத்தி. ஸோ நம்முடைய புருவ மத்தி வரைக்கும் அந்த மூளையுடைய அந்த முன்பகுதி எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாக அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இன்னொரு இமேஜ் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னொரு இமேஜ் வேணால் காட்டுறேன். யூடியூபுக்கு நேராக போச்சு. இந்த ஒரு இமேஜ் பாருங்கள். இந்த ஒரு இமேஜ் பாருங்கள். இது பாருங்கள். இந்த ஒரு இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜ் பாருங்கள். இது ரியல் இமேஜ். இதெல்லாம் எக்ஸ்ரே எடுத்த இமேஜஸ் இதெல்லாம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல, அதாவது மூளை இந்த இடம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். முன்னேற்றி வரைக்கும் மூளையுடைய அமைப்பு அந்த ஜவ்வு முன்னேற்றி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஸோ மூளையை என்ன பண்ணுது அப்படின்னா, நான் இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றும் அனிமேஷன் இருக்குது, ஒவ்வொன்றும் ரியல் இமேஜும் இருக்குது. இதெல்லாம் அனிமேஷன் தான். இது இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வருதா, மூளை இது வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இடம் ஜவ்வு மாதிரி இருக்கும். ஜவ்வு மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கெட்டியாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் பிணைப்பு இருக்கு இல்லையா, அந்த மூளையுடைய அந்த நரம்புகளுடைய பிணைப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி அந்த மனிதனுக்கு தான் அந்த அறிவின் விசாலம் அதிகமாக கிடைக்கும். மூளை எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். கெட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சமுதாய மக்கள் அழுத்தி அந்த இடம் கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மூளையுடைய அந்த முன்பகுதி இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் கெட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த வச்சு அழுத்தினா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம முன்னேற்றியில் அந்த மண்டையோடு இருந்தாலும் அந்த எலும்பு போன்ற அந்த மெல்லிய எலும்பு போன்ற அமைப்பு இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, இது சுஜூது வச்சு அழுத்தி இந்த இடத்துல தழும்பு பண்ணுறவங்களோட நெற்றியும் சாதாரண மக்களோட நெற்றியும் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் உள்ளே அமுங்கின மாதிரி தான் இருக்கும். அந்த எலும்பு பகுதியே அமுங்கின மாதிரி தான் இருக்கும். நிறையா பார்த்துருக்கேன்.
அந்த எலும்பு பகுதி அமுங்கினாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி அந்த ஜவ்வு போன்ற அமைப்பு வந்து அமுங்கும். அதோட ஒட்டி தானே இருக்கும், அப்போ அமுங்கத்தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி அமுங்கி விட்டதென்றால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்காது. கான்செப்ட் புரிஞ்சுங்களா? இது வந்து பல வேலை செய்யுது, நிறைய வேலைகள் செய்யுது. அதில் முக்கியமான வேலை நம்மளுடைய ஞாபகங்களை பதிவு செய்யக்கூடிய வேலையை மூளை செய்யுது. நம்மளுடைய செயல்பாடு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த செயல்பாட்டுடைய தகவல்களை மூளை தருது. சிந்தித்தோம்னா அது எதன் மூலமாக நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மூளையின் மூலமாக தான் சிந்திக்கிறோம். நம்ம மூக்கள் மூலமாக சிந்திக்கிறோம், அல்ல கை மூலமாக சிந்திக்கிறோம், வாய் மூலமாக சிந்திக்கிறோம், அப்படி இல்லை வயிறு மூலமாக சிந்திக்கிறோம். ஸோ வயிறு வந்து பசிச்சா சாப்பிட்றோம், அதுக்கு தான் வயிறு. ஸோ அந்த மாதிரி மூளை அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கிறதுக்கு இறைவன் வந்து இந்த பூமியில் நம்மை படைத்து அனுப்பி நமக்கு இந்த மூளையும் கொடுத்து வழிகாட்டுதலும் கொடுத்து நீ இந்த மாதிரி நேர்மையாக வாழ்ப்பாவின்னு அனுப்பிவிட்டா இல்லையா. ஸோ உங்களுக்கு அறியக்கூடிய அந்த அறிவை வந்து உங்களுக்கு மனிதனுக்கு கொடுத்து தான் அனுப்பிவிட்ருக்கான். ஸோ நாம் தான் வந்து இறைவன் தந்த மூளையினால் சிந்திக்கணும். சிந்தித்து எது மேன்மையை தரும், எது வெற்றியை தரும், அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படணும். ஸோ அதுக்கு தான் வந்து மூளை இருக்குது. இந்த ஒரு பகுதியை தான் இந்த சமுதாய மக்கள் என்ன பண்ணுறாங்க, சுஜூதின் போது வச்சு அழுத்தி 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 அந்த மூளையுடைய முன் ஜவ்வை வந்து இறுக்கிடுறாங்க. எல்லாரும் தொழிலில் அது சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் அப்படின்னா அவர் கண்டிப்பாக தொழுகையாளியாக இருப்பார். தொழுகையாளியாக இருப்பார், ஒன்றா இமாமாக படிச்சிருப்பார், ஆலிம் படிச்சிருப்பார், ஒரு இமாமாக இருப்பார். அப்படியே சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய அந்த பொறுப்பில் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவர் 100% தொழுகையாளியாக இருப்பார். ஏன்னா அவருக்கு அதை விட்ட வேறு வேலை கிடையாது. ஒரு இமாம் இருக்காருப்பா, அவருக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது, ஒரு பள்ளிவாசலில் ஒரு இமாம் இருக்காருப்பா, அவருக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கா, கிடையாது. அவருக்கு சம்பளம் கொடுக்குறதே எதுக்காக, தொழ வைக்கிறதுக்காக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கு வேலையை 24/7 அவர் தொழ வைக்கிறது தான் வேலை. அவர் கண்டிப்பாக தொழத்தான் செய்வார். அந்த மனிதர் தான் என்ன பண்ணுவார், சமுதாயத்தை அந்த பகுதி மக்களை வந்து தீனுடைய அந்த விஷயங்களை எடுத்து சொல்லி வழிகாட்டுவார். ஸோ அந்த மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கணும், நல்ல தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும், விசாலமாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கணும், மேம்போக்கான சிந்தனையாக இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடிய சிந்தனையாக அந்த மனிதனுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒருத்தன் சொல்கிறீங்க இல்லையா, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, எல்லாருமே தொழறாங்க, 110 பேர் கூட தொழறதில்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறீங்க இல்லையா, அந்த 10 பேர் யார் தொழறாங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான்ப்பா தொழறாங்க. அவங்களுக்கு தான்ப்பா அறிவு வேணும், அவங்களுக்கு தான்ப்பா விசாலமான சிந்தனை வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஒரு மூளை என்பது முன்னேற்றி வரைக்கும் இருக்குது. அந்த முன்னேற்றி பகுதியை வந்து நாம் அழுத்தி அதை வந்து நசித்து அது செயல்பட விடாமல் தடுப்பதின் காரணமாக தான் நமக்கு வந்து விசாலமான சிந்தனை வந்து இருக்கிறதில்ல. ஸோ நாம் இறைவன் சொல்கிறான் இல்லையா, அல்குரானில் இரு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் ஒரு அடியார் இருப்பார், ஒரு சந்திங்க அப்படி சொல்கிறது. நம்மளுடைய கவனத்தை இந்த இடத்துல வச்சோம் என்ன ஆகும்னா, நம்மளுடைய கவனத்தை இந்த இடத்துல சென்டராக வைக்கிறோம். இன்னொரு இமேஜ் வேணால் பார்க்கலாம்.